காலகியாளர் அனைவருக்கும் வணக்கம். இதில் த டீம் நியூ எரா அப்படிங்கிற பேரில் தயாரிப்பாளர் சங்க ஒரு புதிய சகாப்தம் அப்படிங்கிற பேர்வையில் தாக்கல் பண்ணியிருக்கோம். அதே இப்போ பேசிட்டு போனவங்க பார்த்தாங்கன்னா பேசினவங்க தலைவர்களாக இருந்தாங்க, முன்னாடி இருந்தாங்க, எதிரணியில் இருந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து அப்படியே அதே நிற்கிறாங்க. பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. கடந்த 10 வருஷங்களாக 300-400 படங்கள் விற்கப்படாமல் இருக்குது. சேட்டலைட் ரைட்ஸ் எஃப்எம்எஸ் விற்கப்படாமல் இருக்குது. தெருவில் கிடக்கிறான். அவங்களுக்கெல்லாம் இங்கே படம் எடுக்க வர்றவங்க 3-4 பெரிய ஹீரோ வச்சு எடுக்கணுங்கிறதுக்கு தான் பதவிக்கு வர்றாங்க. சினிமாவில் நீதி சொல்கிறாங்க, ஹீரோ வந்து அடித்தா 10 அடி போய் விழுகிறான். ஆனால் அவனை தயாரித்த ரிலீஸ் ஆகிற படம் அடுத்த நாளே பிளாட்ஃபார்மில் விற்கிது. அரசு பேருந்தில் இருந்து ஏசி பஸ் எல்லாத்துலேயும் போகுது. பக்கத்து சிட்டியை தாண்டினா பார்டரில் இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கேபிள் டிவியில் அப்படியே தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதை தட்டி கேட்க முடியல. இவங்கெல்லாம் எதுக்கு மறுபடியும் பதவியில் வர்றாங்கங்கிறதான் என்னுடைய ஆதங்கம். எங்களோட சொத்து உதாரணத்துக்கு ஒரு கோழி குஞ்சு காப்பாற்ற ஒரு கோழி வந்து பருந்து கூட சண்டை போடுது. ஒரு சாதாரண பாம்புனா படையும் நடுங்குங்கிறாங்க. அந்த பாம்பை சாதாரண ஒரு கிண்ணி கோழி குத்தி கிளறிடுது. ஆனால் இந்த ப்ரொடியூசர்ஸ் எங்கள் சொத்தை வந்து ரோட்டில் விற்கப்படுது, எல்லாத்துலையும் இப்படி கேபிளில் போகிறாங்க. அதை பாதுகாக்க முடியாட்டி அப்புறம் என்னத்துக்கு? அதனால் இந்த இதுகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நேரடியாக செயலில் இறங்குறத தவிர வேறு வழி இல்லை. அதற்கான செயல் வடிவத்தோடு தான் இப்போ நான் நிற்கிறேன். கன்னியாகுமரியிலேருந்து காசிமேடு வரைக்கும் பேருந்தில் எந்த கேபிள் டிவிலையும் எந்த படம் புது படம் புது விசிடி திருட்டு விசிடி இருக்காது. நான் ஞாபகத்துக்காக போராடுறேன். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களின் நலம் காக்கும் அணி இன்று எனது தலைமையில் திரு சத்யதேவ் தியாகராஜன் அவர்களும், அம்மா கிரியேஷன் டி சிவா அவர்களும், மாருதி பிலிம்ஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களும், சிவஸ்ரீ சீனிவாசன் அவர்களும், தேனப்பன் அவர்களும், கதிரேசன் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து 27 பேர் நாங்கள் நன்மை செய்வதற்காக அறம் வெல்லும் என்ற கூற்றினை மெய்ப்பிக்க நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ் திரையுலகை காப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் பேணி வளர்ப்பதற்காகவும் நாங்கள் போட்டியிடுகிறோம். நான் வரும்போதே டி ராமானுஜம் அவர்களின் சிலையை வணங்கி அவர்களெல்லாம் எப்படி போற்றி பாதுகாத்து இந்த சேம்பரையும் தமிழ் திரைப்பாளர் சங்கத்தையும் பாதுகாத்தார்களோ அந்த முன்னோர்களின் வழி நடக்க அமைதி வழியில் அறம் வெல்லும் என்று சொல்லி நல்லதொரு சூழலில் இனி இந்த சங்கம் முகமலர்ச்சியுடன் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தாயன்போடு நாங்கள் நடந்து கொள்வோம். எங்களுக்கு எதிர்ப்பாக இருந்து எங்களுக்கு போட்டியிடுகின்ற அத்தனை பேரையும் சமமாக பாவித்து சகோதர வாஞ்சியுடன் தாய்ப்பாசத்துடன் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று சொல்லி உங்களிடம் நல்லதொரு கருத்தை நவிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்த பிறகு நாங்கள் செயல்படுத்தக்கூடிய அத்தனை திட்டங்களும் திரையுலகத்திற்கு ஒரு புதிய வழிகாட்டுதலையும் புதிய நீர்ப்பாய்ச்சலையும் பாய்ச்சி நல்ல விளைச்சலை விளைவிப்பதற்கு நாளும் உழைப்போம் என்று சொல்கிறேன்.